ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனும் பாண்டியனும் வந்து வெளியில் துணி காய போட்டுட்ருக்காங்க. அப்போ சோழன் வெளியே வர்றாரு. அப்போது சோழன்கிட்ட சேரன் கேட்குறாரு, ஏண்டா நீ இன்றைக்கி வேலைக்கு போகலையான்னு கேட்குறாரு. அப்போ அவர், ஆமாண்ணே இன்றைக்கி வேலைக்கு போகலை, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நிலாவை கூட்டிகிட்டு வந்ததுனால எங்கள் ஓனர் வந்து எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாரு நான் கார் விட போனப்போ அப்படிங்கிறாரு. அப்போது பாண்டியன் வந்து, அட பாவி, அப்போ வேலை போயிடுச்சுன்னா நீ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து அண்ணன் தான் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கணுமா? ஏற்கனவே அண்ணன் தான் உனக்கு எல்லா செலவும் செஞ்சிட்ருக்குது, அது போதாதுன்னு இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து அண்ணனோட தலையிலேயே கட்டிட்டியல்ல அப்படிங்கிறாரு. 2 பேர்த்துக்கு அப்படியே சண்டை வந்துடுது. சேரன் சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அப்போ பார்த்து நிலா உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. 2 பேரும் சமாதானம் ஆகிக்கிறாங்க. அப்புறமா எல்லோரும் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. நிலாவும் பல்லவனும் வந்து சிம்மு வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறாங்க. நிலாவும் பல்லவனும் ரோட்டில் நடந்து போகிறப்ப நிலாவை எல்லாரும் வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. பல்லவன் கிட்ட நிலா கேட்குறாங்க, ஏன்டா நம்ம நல்லா தானே நடந்து போயிட்டுருக்கோம், ஏன் நம்மளையே எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறான், அண்ணி நீங்கள் ஒரு ராணி மாதிரி நினச்சிக்கோங்க. ரோட்டில் ராணி நடந்து போகிறப்ப வித்தியாசமாக தானே பார்ப்பாங்க, அப்படி நினச்சிக்கோங்க அண்ணி அப்படிங்கிற. அதுக்கு நிலா, டே பல்லவா, நீயும் நல்லா பேச பழகி வச்சுருக்காடா உங்கள் அண்ணனுங்க மாதிரின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சேரன் வேலை செய்கிற பக்கம் சோழன் போய், அண்ணா நிலா கிட்ட நீங்கள் தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஆர்கிடெக்டர்னு போய் சொல்லி வச்சுருக்கீங்கன்னா எப்படியாவது யாராவது கையை காலை பிடிச்சாவது ஆர்கிடெக்டர்கிட்டையோ இன்ஜினியர்கிட்டையோ வேலை வாங்கி கொடுத்துருங்கண்ணான்னு கெஞ்சிகிட்டு இருக்காரு. சேரன், ஏண்டா நீ சொன்ன பொய்க்கெல்லாம் என்னதான் ஆக போகுதோ எனக்கே தெரியலடான்னு புலம்புறாரு. அப்புறம் வீட்டில் நிலாவும் பல்லவனும் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா சாப்பிட்டு அப்படியே பிளேட் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காரு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காரு. அதுக்கு பார்த்ததும் நிலாவுக்கு கும்பிட்டிக்கிட்டு வந்துடுது. அதை எடுத்து பல்லவன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, இதுக்கு தாங்க நீ இவர் இப்படியே தான் எப்போவுமே பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன தான் பண்ணுறதுன்னு புலம்புறாரு. அப்புறம் நிலா வாங்கிட்டு வந்த சிம்மு ஃபோனில் போட்டு சிம்மு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிலா பல்லவன், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு வெளியே போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் போகுது. அவங்க அப்பா எடுக்கிறாங்க. ஹலோங்கிறாரு. அப்பா, நான் நிலாம் பேசுகிறேன்ப்பா, எப்படி இருக்கீங்கப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. நிலா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.